ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு சில நாட்களே மிச்சமாக இருக்குது. இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான சகல குற்றவாளிகளையும் இந்த வருடம் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு இடையில அவ்வளவு பேரையும் கைது செய்வதாக போன மார்ச் மாதம் 31ஆம் தேதி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதலின் சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். நீண்ட நாட்களாகவே இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக நடமாடுவதாக மக்களாலேயும் குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது. கடந்த கால அரசாங்கங்களின் பல முக்கியஸ்தர்கள் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேச்சுக்களும் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்குமே இந்த குற்றவாளிகள் யார், இந்த குற்றவாளிகள் எவருமே கைது செய்யப்படாமல் இருப்பது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னர் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான சகல தடயங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பலர் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்க காலப்பகுதியில் நடைபெற்ற இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நீண்ட காலமாகவே இடம்பெற்று கொண்டிருந்தது. இந்த குண்டுவெடிப்பு தொடர்பில் யாருமே கைது செய்யப்பட்டிருக்கவில்லை. ஆனால் பலர் இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடைபெற்ற காலப்பகுதியில் இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் அவர்கள் சிறையில் தான் இருந்தார். இதனால் அவருக்கும் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி பலர் வாதிட்டமையும் அவதானிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. இப்போ இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னோட சொல்லி பார்த்தா, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் அவர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விடயத்தில் இவர் கைது செய்யப்பட்டாலும் தற்போது இவர் மீது இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் அரசாங்கம் சுமத்துவதாக இலங்கையின் ஒரு முக்கிய அரசியல்வாதியான உதய கம்மன்பில அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த உதய கம்மன்பில அவர்கள் முந்தைய தினம் சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையான் அவர்களை சந்திச்சிருந்தார். இந்த சந்திப்புக்கு பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தான் உதய கம்மன்பில அவர்கள் இந்த பிள்ளையான் தொடர்பான பல விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களும் உதய கம்மன்பில அவர்களும் பிள்ளையானை சந்திக்கிறதுக்கு பலத்த முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சந்திப்பை இந்த அரசாங்கம் நிறுத்தி வைத்து விட்டது. அதாவது சிறைச்சாலை சட்ட விதிகளுக்கு முரணாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு குற்றவாளியை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய சந்திப்பு நிராகரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் பிள்ளையான் அவர்களுடைய சட்டத்தரணி என்ற ரீதியில் உதய கம்மன்பில அவர்களை சந்திப்பதற்கான அனுமதியை இந்த அரசாங்கம் வழங்கியிருக்குது. இந்த அனுமதியை அரசாங்கம் மறக்க முடியாத ஒரு நிலைமையில காணப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த உதய கம்மன்பில அவர்கள் சட்டத்தரணி, அதாவது பிள்ளையானுடைய சட்டத்தரணி என்ற ரீதியில் சந்திக்க முற்பட்டமை தான் இந்த அனுமதியை அவர்கள் மறப்பதற்கு எந்த விதமான சந்தர்ப்பங்களும் காணப்படாமைக்கு காரணமாக அமையுது. ஆனால் இந்த உதய கம்மன்பில தொடர்பில் தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. இவர் இதுவரைக்கும் நீதிமன்றங்களில் எந்த விதமான வழக்குகளுக்காகவும் ஆஜராகியதில்லை. முதன் முறையாக இந்த பிள்ளையான் தொடர்பான வழக்கில் ஆஜராவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிள்ளையானால் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், இனிவரும் நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னம் சகல தேர்தல் பிரச்சார மேடைகள்லையுமே சொன்ன ஒரு விடயம், இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான சகல குற்றவாளிகளும் தான் ஜனாதிபதியாக வந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான். அதுபோல அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். தற்போது அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் ஜனாதிபதியாகி 6 மாதங்கள் கடந்திருக்குது. ஆனால் இதுவரைக்குமே இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் யாருமே கைது செய்யப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில்
இந்த ஏப்ரல் 21ஆம் திகதிக்கு இடையில சகல குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள், அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து மக்களுக்கு வாக்குறுதியை வழங்கியிருந்தார். ரைட், இந்த வாக்குறுதியின்படி இனிவரும் நாட்களில் என்ன நடக்க போகுது என்பது தொடர்பில் மக்களும் மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றார்கள். கடந்த அரசாங்கங்கள காலப்பகுதியிலையும் வந்து வேறு சில வழக்குகளுக்காக, அதாவது ஜோசப் பரராசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கிற்காக பிள்ளையான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அந்த காலப்பகுதியில தான் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதலும் வந்து நடைபெற்றிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அரசியல்வாதிகள் யாருமே வந்து பிள்ளையானை சந்திப்பதற்கு முயற்சி செய்யவில்லை, அல்லாட்டி பிள்ளையான் தொடர்பில் வந்து எந்த விதமான கரிசனையும் காட்டவில்லை. ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பல முக்கியஸ்தர்கள் வந்து அவரை சந்திப்பதற்கு வந்து முயற்சிக்கிறது தான் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக வந்து பல ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் கண்டியில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்கில் பேசிய நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் வந்து முக்கிய அரசியல்வாதிகள் எல்லாருமே பிள்ளையானை சந்திக்க முயற்சிப்பது வந்து தங்களுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது, இதுக்கு பின்னால் பலர் இருப்பதாக தோன்றுவதாக வந்து அவர் தற்போது கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் இனிவரும் நாட்களில் உண்மையான இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரி கைது செய்யப்படுவாரா, இதற்கு பின்னால் உள்ள முக்கிய அரசியல்வாதிகள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படுமா என்பது தொடர்பில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் கடந்த வாரம் இந்த FBI அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய ஆணையம் வந்து இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையும் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து தற்போது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்றே சொல்லலாம். அதன் அடிப்படையிலையும் வந்து இந்த அரசாங்கம் விசாரணைகளை துரிதப்படுத்தி இருப்பதாக அறிவித்திருக்குது. இப்போ சிறையில் இருக்கிற பிள்ளையான் அவர்களை சந்தித்த உதய கமன்பில் அவர்கள் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிள்ளையான் வந்து ஒரு குற்றவாளி அல்ல, அவர் ஜெயிலில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடைபெற்றது, எனவே அவரை இந்த அரசாங்கம் இந்த குற்றத்தை சுமத்தி அவர் மீது பழிய போட நினைப்பதாக வந்து அவர் ஊடகங்களுக்கு மத்தியில் கருத்து தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே பிள்ளையான் ஒரு தியாகி, அவர் ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த நாட்டில் உள்ள ஒரு பயங்கரவாத அமைப்பின் தலைவரோட போராடி அவர் ஒரு வெற்றி பெற்ற ஒருவர், எனவே அவரை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு வந்து எதிராக அவர் ஒரு கருத்தையும் வந்து முன் வச்சிருக்கிறார். ஆனால் கடந்த காலங்களில் இப்படியான கருத்துக்கள் எவையுமே வந்து இந்த உதய கமன்பில போன்றவர்களால் வந்து முன்வைக்கப்படவில்லை. தற்போது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் இடம்பெற்ற இந்த கைதுக்கு பிறகுதான் பல அரசியல்வாதிகள் வந்து சலசலப்பு காட்டுவது வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் வந்து தன்னிடம் கூறி அழுததாகவும் சொல்லியிருந்தார். என்னோட சொன்னால் வீண் பழி தன் மீது சுமத்தப்படுவதாகவும் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கும் தனக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்ததாக அவர் ஊடகங்களுக்கு மத்தியில் வந்து கருத்து தெரிவித்திருந்தார். ரைட், இப்போ தமிழ் மக்கள் எல்லாருடைய பிரச்சனையுமே இந்த பிள்ளையான் என்பவர் வந்து ஒரு பெரிய அமைப்பில் இருந்து விலத்தி வந்தவர், அந்த அமைப்புக்கு துரோகம் அளித்தவர், அதாவது தமிழ் மக்களுக்கு துரோகம் அளித்து விட்டு வெளியே சென்றவர். இதனால் நீண்ட நாட்களாகவே தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இவர் ஒரு வேண்டத்தகாதவராகத்தான் இருந்து வந்திருக்கிறார். ரைட், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அதுபோல அவருக்குரிய தண்டனைகள் வந்து எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக அமையப்போகுது என்பதை வந்து நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.